வணக்கம். உங்களோட இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய காந்தவியல் படத்தை பார்க்கலாம். சரிங்களா, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அதை விட்டு நம்ம டைரெக்டாக படத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காந்தத்தன்மையுடைய தாது வந்து நம்ம மேக்னடைட்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கிடைக்கிறதுனால இதை இயற்கை காந்தம்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த மேக்னடைட்டை இயற்கை காந்தம்னு சொல்லலாம். காந்தங்கள் வந்து பல வடிவங்கள் இருக்குது. சரிங்களா, இதுவே வந்து மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்களை செயற்கை காந்தங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காந்தங்களை இயற்கை காந்தங்களும் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட காந்தங்களை செயற்கை காந்தங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, திசை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இந்த காந்தங்கள் என்ன சொல்கிறோம், நம்ம வழிகாட்டும் கற்கள்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு பாருங்கள். சட்டகாந்தம், லாடகாந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி காந்தம், நீள்கோண வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம், இந்த வடிவத்தில் என்னது காந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்த தன்மையுள்ள மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்கள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் காந்த தன்மையுள்ள பொருட்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் என்னது காந்த தன்மையுடைய பொருட்கள். இதே வந்து பார்த்தோம்னா காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்களை காந்த தன்மையற்ற பொருட்கள்னு சொல்லுவோம். அதற்கு எடுத்துக்காட்டு காகிதம், நெகிழி, இதெல்லாம் காந்த தன்மையற்ற பொருட்கள். அடுத்தது வந்து காந்தத்தினுடைய துருவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பாருங்கள். காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த இரு முனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என்று அழைக்கிறோம். சரிங்களா, அதாவது ஒரு காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை வந்து பார்த்தோன்னா அதனுடைய முனைகளில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த முனைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதனுடைய துருவங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து பார்ப்போம். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே நோக்கி இருக்கும். சரிங்களா, அதாவது ஒரு காந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விடும்போது அது எப்பயுமே எந்த திசையாக தான் இருக்குமா, வடக்கு தெற்கு நோக்கி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த தொங்கும் பொழுது ஓய்வு நிலையில் எப்படி இருக்குமா, வடக்கு தெற்கு திசையில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வடமுனையை வந்து பார்த்தோம்னா இது வடதுருவம்னு சொல்லியும் தென்முனையை தென் துருவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காந்தத்தினுடைய வடமுனையை வடதுருவம்னும் தென்முனையை தென் துருவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வடக்கு திசை நோக்கி நின்றால் அது வடதுருவம், தெற்கு திசை நோக்கி நின்றால் அது தென் துருவம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்க விட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். அடுத்தது காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை செய்து பயன்படுத்தினார். அதாவது சீனாவில் இருக்கவங்க 800 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தத்தை யூஸ் பண்ணி திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொள்றதுக்காக என்னது படகு மற்றும் கப்பல்கள் வந்து பார்த்தோன்னா இந்த காந்தங்களை பயன்படுத்தி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது காந்த திசை காட்டும் கருவி. இது அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு திசை அறிய உதவக்கூடிய ஒரு காந்த ஊசி பெட்டி. சரிங்களா, இந்த கருவி தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு திசை அறியக்கூடிய காந்த ஊசி பெட்டி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காந்த திசை காட்டும் கருவின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது காந்தங்களினுடைய ஈர்ப்பும் விளக்கமும். நம்ம மின்னூட்டங்கள் என்ன படித்தோம், ஓரின மின்னூட்டங்கள் எதிர்க்கும், அடுத்தது எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஈர்க்கும்னு படித்தோமா. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா, காந்தங்கள் என்னது எதிரெதிர் துருவங்களானது ஈர்க்கும். அங்கே மின்னூட்டம்னு படித்தோம், இங்கே துருவங்கள்னு படிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, இங்கே காந்தங்கள் எதிரெதிர் துருவங்களானது ஒன்றை ஒன்று ஈர்க்கும், இதுவே ஒத்த துருவங்களானது ஒன்றை ஒன்று விளக்கும். உதாரணத்திற்கு தெற்கும் வடக்கோ அல்லது வடக்கு தெற்கோ சேர்ந்தால் என்னது அது ஈர்ற்றுக்கொள்ளும். இதுவே வந்து வடக்கு தெற்கோ சேர்ந்து அது வந்து விளக்கும் பண்பை கொண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், காந்தத்தன்மையை இழத்தல். அதாவது காந்தங்களை வந்து பார்த்தோன்னா வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது ரொம்ப ஹைட்லேருந்து கீழே போடும் பொழுதோ அல்லது சுத்தியால் தட்டும் பொழுதோ காந்தங்களானது என்னது தன்னுடைய தன்மையை இழக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைபேசி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றின் அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். அந்த பொருளும் காந்த பாதிப்புக்கு உள்ளாகும். சரிங்களா, அதாவது கைபேசி, குறுந்தகடு, கணினி இது பக்கத்தில் வந்து காந்தத்தை கொண்டு போனால் அந்த காந்தமானது காந்தத்தன்மை இழக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளும் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தங்களை பாதுகாத்தல். ஸோ காந்தங்களை வந்து பார்த்தோம்னா
எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சாதாரணமாக வந்து பார்த்தோம்னா வீட்டில் சும்மா போட்டுச்சுன்னா அதனுடைய காந்தத்தன்மை இழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி பாதுகாக்கணும்னு பாருங்கள். உதாரணத்திற்கு சட்டகாந்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தோன்னா 2 காந்தங்களுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா என்னது ஒரு மர கட்டையை வைக்கணும். மேலேயும் கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு தேனிரும்பு துண்டை வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து குதிரை லாட வடிவ காந்தமாக இருந்தால் அது எப்படி வைக்கணும்னா அது கீழே வந்து என்னது ஒரே ஒரு இரும்பு துண்டை வச்சா போதும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து காந்தங்களுடைய பயன்பாடுகள் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்த பாருங்கள். ஒளிப்பன்கள், மின் மோட்டார்கள், கதவு தாழ்பால்கள், பைகள், பொம்மைகள், திசைக்காட்டிகள், பென்சில் பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள், அலைபேசி உரைகள், குண்டூசி தாங்கிகள், மின் காந்த தூக்கிகள்லாம் வந்து என்னது நம்ம காந்தமானது பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்றைய அறிவியல் பறக்கும் ரயில். ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த பாடமானது முடிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து இந்த மின்சார ரயில்களில் இந்த மின்காந்தங்கள் வந்து என்னது மின்சாரம் பாயும் போது மட்டும்தான் காந்தத்தன்மை பெறுற மாதிரியும் மின்சாரம் பாயாத நேரங்களில் காந்தத்தன்மையை இலக்கண நிறையும் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா மின்சாரம் பாயும் போது என்னது அந்த மின்காந்தங்களோட தன்னுடைய திசையை மாற்றிக்கும். ஸோ அப்போ மாற்றும் பொழுது என்னது இரு துருவங்களும் வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது. உதாரணத்திற்கு கீழக்க தண்டவாளத்தின் துருவமும் அந்த ரயிலுடைய துருவமும் என்னது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வேறு மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணும் அது விளக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதனால் அந்த தண்டவாளத்திலிருந்து அந்த ரயிலானது என்னது 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது புவியை தொட்டுக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுதான் அந்த இடத்துல தொங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கு காரணம் என்னது காந்தத்தின் ஈர்ப்பு விசையும் காந்தத்தின் விலக்கு விசையும் பயன்படுத்தி காந்த பொருட்களை நகர்த்த முடியும். சரிங்களா, ஸோ அப்போ அதோட ஈர்ப்பு விசை விலக்கு விசையும் பயன்படுத்தி அதை நகர்த்த முடியும். ஸோ அந்த தத்துவத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ரயிலை வந்து பார்த்தோன்னா நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இத்தொடர் வண்டியில் சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லாததால் இதில் வந்து என்னது உராய்வு விசை கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற ரயிலில் என்னது தண்டவாளத்திற்கும் ரயிலுக்கு உள்ள உராய்வு விசை காரணமாக தான் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகும். பட் ஆனால் இதில் என்னது காந்தங்கள் யூஸ் பண்ணுறதுனால தண்டவாளத்துக்கும் ரயிலுக்கும் இடையில் வந்து பார்த்தோன்னா என்னது உராய்வு விசையானது இருக்காது. ஸோ இப்போ அதனால் என்னது டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா அது அந்த இடத்துலையே மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதில் உராய்வு விசை கிடையாது. இது வந்து எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகுமா 300 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. அதேமாதிரி இது உராய்வு இல்லாதனால இதுலேருந்து சத்தம் வந்து பார்த்தோன்னா பெருசாக வந்து ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் குறைந்த அளவு மின்சாரமே இதை இயக்க போதுமானது, சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மின்சார ரயிலை வந்து சில நாடுகளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீனா, ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் வந்து பார்த்தோன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த மின்சார ரயிலை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்தியா கூட வந்து பார்த்தோன்னா இதுக்கான பட்ஜெட்லாம் இதுக்கான நிதியெலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவில் கூட இந்த முயற்சிகள் வந்து பார்த்தோன்னா நிறைவேறும். சரிங்களா, சரி அவ்வளோதாங்க. இந்த படம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு. இது ரொம்ப பேசிக் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த காந்தவியல் படங்கள் வந்து இன்னும் தெளிவாக காந்தங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, அதனுடைய காந்தவினுடைய விளைவுகள் என்னெல்லாம் வந்து அடுத்தடுத்த படங்களில் பார்க்கலாம். அது இன்னும் இப்போ அதனுடைய பயன்பாடுகளை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரிங்களா, சரிங்க, நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கலாம்.